வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸ் வரை நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு செட் 1 to 20 அதுக்கு ஆன்சருக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்த்தோம். அடுத்து செகண்ட் செட்டு 21லேருந்து 40 வரையும் பார்த்தோம். இப்போ தேர்ட் செட்டு ரியல் ஆன்சர்ஸில் நம்ம இதை கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் செட் 20 கொஷின்ஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா 41 அப்படியே அதனுடைய கண்டினியூஷன், லாஸ்ட் கிளாஸுடைய கண்டினியூஷன். ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஎன் பிஎன், டூ பவுண்டட் சீக்வன்ஸ். இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். தென் இந்த 4 ரிசல்ட்ஸில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வர ரிசல்ட்டை நம்ம தரவை படித்து வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லிமிட் சுப்ரீமம், அந்த ரெண்டு சீக்வன்ஸை ஆட் பண்ணி அதுக்கு லிமிட் சுப்ரீமம் எடுத்தால் விச் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் ஏஎன் ப்ளஸ் லிமிட் சுப்ரீமம். அதாவது இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தனி சீக்வன்ஸுக்கு லிமிட் சுப்ரீமம் எடுத்தால் அந்த ரெண்டு சீக்வன்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு லிமிட் சுப்ரீமத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த தனியினுடைய இது அதிகமாக இருக்கும். இதே எது உல்ட்டாவாக வரும்னா, லிமிட் இன்ஃபிமம் போட்டோம்னா இந்த லெஸ் தென் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஈக்குவல் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த ரிசல்ட்டை நாம் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். So option A is correct. Next 42. Let AN be a sequence of real numbers. இப்போ ஏன்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அது தென் லிமிட் n tends to infinity a in exist. இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஏ என்ற சீக்வன்ஸ். இஃப் இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட் ஒன், இது a2nன்னா விச் இஸ் ஈக்குவல் லிமிட் n tends to a2n + 2. அதாவது 2nக்கு அடுத்த வர டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2n + 1 தான், நாட் 2n + 2. அப்போ இதனுடைய லிமிட் வேறு தான் இருக்கும், இதனுடைய லிமிட் வேறு தான் இருக்கும். இது a3n கரெக்டுங்களா? இது அப்போ இது வேறு சீக்வன்ஸு, இது வேறு சீக்வன்ஸாக வந்துடுது. ஸோ இதுவும் நாட் பாசிபிள், இதுவும் நாட் ஈக்குவல் தான் வந்துருக்கணும். ஸோ அப்போது எது கரெக்டுன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. Because limit n tends to a2n which is equal to limit n tends to infinity a2n + 1. 2nக்கு அடுத்த வர டேர்ம் வந்து 2n + 1. ஸோ இதனுடைய லிமிட் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு சேமாக தான் வரும், ஈக்குவல் டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது. நெக்ஸ்ட்டு 43. லிமிட் சுப்ரீமம் அண்ட் லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் த சீக்வன்ஸ். இதுக்கு லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபிமமும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த -1 + 1/n இந்த சீக்வன்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். n வேல்யூ 1 2 3 கொடுத்து பார்ப்போம் இல்லையா. n வேல்யூ 1 2 3 கொடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 43 இல்லையா. -1 + 1/n, n-க்கு 1 கொடுத்தோம்னா -1 அப்புறம் ப்ளஸ் 1/1 கமா அடுத்து n-க்கு 2 கொடுத்தோம்னா இது என்ன ஆகிடும், +1 ஆகிடும், +1/2 கமா n-க்கு 3 கொடுத்தோம்னா -1 + 1/3. ஸோ n-க்கு ஆட் பவர் வந்துச்சுன்னா மைனஸ் வரும், ஈவன் பவர் வந்ததுன்னா ப்ளஸ் ஆகும் இல்லைங்களா. அப்படியே அந்த லிமிட்டை எது வரையும் நம்ம கொண்டு போகலான்னா அப் டு இன்ஃபினிட்டி வரையும் கொண்டு போகலாம். இன்ஃபினிட்டி கொண்டு போகிறப்போ 0 வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது -1 இருக்கலாம், +1 இருக்கலாம். ஸோ -1 ஆர் +1 கரெக்டுங்களா. போத் ஆர் பாசிபிலிட்டி, ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதில் கொஷின் என்னது, இந்த -1 + 1 என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நம்மளுக்கு என்ன ஆகிடுது, 0 அப்படின்னு வந்துடுது. ஸோ -1 ஆர் +1, ஸோ வி டேக் +1. ஸோ அப்போது இதில் லிமிட் சுப்ரீமம் வந்து 1 வரும், லிமிட் இன்ஃபிமம் வந்து 0 வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கரெக்டுங்களா. ஏன்னா இது ஒன்லி நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் இதுதான், இது சைனை டிசைட் பண்ணுறது தான் இந்த டேர்ம். ஸோ we are getting +1.
நெக்ஸ்ட்டு derived set of the set. இந்த செட்டுக்கு derived செட்டு என்னவாக இருக்கும்? அப்போது இந்த செட்டுக்கு நம்ம லிமிட் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணணும். இந்த செட்டுக்கு நம்ம வேல்யூ எப்படி கொடுப்போம்? ஒரு எம்முக்கு வேல்யூ 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் வேல்யூ 1 2 3 அப்படி கொண்டு போகும். அதர்வைஸ் என்னுக்கு 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எம்னுடைய வேல்யூ 1 2 3 அப்படி கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி இந்த சீக்வன்ஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய லிமிட் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணிங்கன்னா we are getting this ஆப்ஷன் டி வரும். 1/n அந்த 1/1 1/2 1/3 அதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? இதனுடைய லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். லிமிட் பாயிண்ட் இன்க்ளூடிங் யூனியன் இது வந்து சிங்கிள்டன் 0. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 45. The least upper bound and the greatest lower bound of the set and the set H equal to open interval 0, 1 union singleton 2 or respectively. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட், இதில் அப்பர் பவுண்டு அதிகமான வேல்யூ அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செட்டுக்குள்ளே இருக்கணும்னு கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் இங்கே செட்டுக்குள்ளே இருக்குது 2, அதுதான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லோயர் பவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் 2, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் 0. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 46. ஸோ 46 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளுக்கு கொஷினு. இஃப் ஏ பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர், ரியல் லைனுடைய சப்செட் ஏபின்றது. இப்போ ஏன்ற செட்டு இன்டீரியர் பாயிண்ட், ஐஎன்டினாவே இன்டீரியர் ஆஃப் த செட் ஏன்னு அர்த்தம். இன்டீரியர் பாயிண்ட்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு செட்டினுடைய இன்டீரியர் பாயிண்ட்னா தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் நெய்பர்ஹுட். இப்போ ஒரு செட்டு இருக்குது, அதில் ஏன்ற சப்செட் எடுத்துக்கிறேன்னா இதை வந்து இன்டீரியர் பாயிண்ட்ஸ்னால் இதில் நான் எடுக்கிற ஒரு பாயிண்ட்டை, இந்த செட்டுக்குள்ளே எடுக்கிற பாயிண்ட்டு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட்டு கிடைக்கணும். அந்த நெய்பர்ஹுட்டு ஃபுல்லாக வந்து இந்த செட்டுக்குள்ளேயே வந்துடணும். அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட்டு கிடச்சா போதும். தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் நெய்பர்ஹுட் என் ஆஃப். அப்படி இருந்தால் அந்த பாயிண்ட்டு அந்த செட்டினுடைய இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பின்ற செட்டுக்கு நம்ம எடுத்தால் இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கள எது ட்ரூவாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாசிபிலிட்டி ஆல்வேஸ் சி ஆப்ஷன் தான். அந்த இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இன்டீரியர் ஆஃப் பி, ஏனுடைய இன்டீரியர் பாயிண்ட்டும் பியினுடைய இன்டீரியர் பாயிண்ட்டும் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏபின்ற செட்டினுடைய இன்டர்செக்ஷன் எடுத்து அதுக்கு எடுக்கிற இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் சி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்டை புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இதை ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 47th ஒன். ஆர் ஸ்கொயர் 2 dimension எஸ் ஈக்குவல் டு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய். ஸோ இதில் சச் தட் ஒய் எப்படி இருக்கும்? கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, நான் நெகட்டிவாக இருக்கும். 0 0க்கு மேலே எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு. ஸோ இப்படி வரும். கரெக்டுங்களா? இன்டர்செக்ஷன் சச் தட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஒய் எனி நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? 0 வரும். ஸோ ரெண்டு கண்டிஷன் இன்டர்செக்ட் பண்ணி பார்க்குறப்போ ஒய் ஈக்குவல் டு 0 தான் பாசிபிலிட்டி. ஒய் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஒய் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது நாட் கான்வெக்ஸ். அது கரெக்டுங்களா? நாட் கான்வெக்ஸ். க்ளோஸ்டாக தான் இருக்குது இல்லையா? அன்பவுண்டட்னா கரெக்ட், அன்பவுண்டட். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் ஓப்பன் வந்து இது பண்ணிட்டு வந்துடக்கூடாது.
சரிங்களா? கான்வெக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கான்வெக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, சிடின்னு சொல்லிட்டு, ஸோ நாட் கான்வெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அதில் எதுன்னு பார்க்குறப்போ நாட் கான்வெக்ஸை க்ளோஸருன்றது தான் கரெக்டு. அன்பவுண்டட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏன்னா இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ நம்மளுக்கு இந்த ஓப்பன் கான்செப்ட் நம்மளுக்கு வர்றது அது ரொம்ப முக்கியம், அது மெயின். ஸோ க்ளோஸர் தான் கரெக்ட். 48th இந்த ப்ராப்ளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. இது சிஎஸ்ஆர்லேயும் கேட்டிருக்காங்க, செட் எக்ஸாம்லேயும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. லிமிட் இன்டென்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 divided by 2 into n whole power n plus 1 which is equal to what? நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கரெக்டுங்களா? லிமிட் இன்டென்சிட்டி 1 minus 1 by 2n whole power n plus 1. ஸோ இந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ரிசல்ட், வெல் நோன் ரிசல்ட். லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n. இது +2 புக்லேயே நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வருது. லிமிட்டில் ஈக்குவல் டு இ, தட் இஸ் இங்கே 1ன்னா நம்மளுக்கு e power 1. சப்போஸ் 2 by n-னா e power 2, 3 by n-னா e power 3. இன் ஜென்ரல் k by n-னா e power k. ஸோ லைக் தட் லிமிட் இன்டென்சிட்டி. இப்போது இந்த இதுவை இந்த ஃபார்மில் எழுதணும். we are going to write this in this form. இந்த வடிவத்தில் நம்ம எழுத போகிறோம். அப்போது இது எப்படி எழுதலாம்னா 1 ப்ளஸ் இந்த 2 வந்து மேலே எப்படி எழுதலாம்னா ரீரைட் பண்ணலான்னா 1 ப்ளஸ் மைனஸ் 1 by 2 by n ஹோல் பவர் n plus 1. இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். 1 ப்ளஸ் மைனஸ் 1 by 2 by n பவர் n இன்ட்டு 1 ப்ளஸ் 1 by 2 பவர் a பவர் m ப்ளஸ் n, a பவர் m இன்ட்டு a பவர் n-ன்னு எழுதணும்ல, அந்த மாதிரி இதை நம்ம அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை லோயர் லெவலில் படித்த நம்ம அந்த ரிசல்ட்டை ரீகால் பண்ணிக்கலாம். a ப்ளஸ் என்னன்னு தான் a பவர் n இன்ட்டு a பவர் n, அந்த மாதிரி நம்ம செப்பரேட். நவ் யூ கேன் அப்ளை த லிமிட் அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா we are using this result. அப்போ e பவர் இங்கே என்ன இருக்குது மைனஸ் 1 by 2. அப்போ e பவர் மைனஸ் 1 by 2. அப்போ இதுக்கு என்ன வரும் 1 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி அப்ரோச் ஆச்சுன்னா 0 வரும். 1 ப்ளஸ் 0 1. ஸோ e பவர் மைனஸ் 1 by 2. அது எப்படி எழுதலாம் 1 by e பவர் 1 by 2. அந்த e பவர் 1 by 2 எப்படி எழுதலாம் 1 by root e எழுதலாம். கரெக்டாக e பவர் 1 by 2. ஸோ 1 by root e இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 48th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இந்த கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49 இந்த சீரியஸ் 2 மைனஸ் 3 by 2 ப்ளஸ் 4 by 3 மைனஸ். இந்த பாருங்கள், இந்த சீரியஸை ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு போகணும். ஆசிலேட்டில் இருக்குது 2, நெக்ஸ்ட்டு திரும்ப நெகட்டிவ் வருது, திரும்ப பாசிட்டிவ் போகுது, திரும்ப நெகட்டிவ் வருது. எய்தர் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாவது போகணும், இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டியாவது போகணும். இது ஏதாவது ஒன்று ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்படி இல்லாமல் ஆசிலேட் ஆகிறதுனால திஸ் சீரியஸ் இஸ் ஆசிலேட்ரி. எது பாசிபிலிட்டி இல்லைன்னா நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, டைவர்ஜென்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி. ஏன்னா டைவர்ஜென்ட்னா ஒன்று இன்ஃபினிட்டிக்கு போயிடணும் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி போகணும். ஸோ இது நாட் பாசிபிள், 0 வரத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ எது கரெக்டாக சி ஆப்ஷன் கரெக்டு. ஆசிலேட்ரின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 50th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ த ஃபாலோயிங் சீரியஸ் இஸ் கன்வர்ஜென்ட். பி சீரியஸ் டெஸ்ட் வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம் இல்லை. 1 by n பவர் 1 பி, அதாவது நம்மளுக்கு என்னது n பவர் பி, பி கிட்டத்தட்ட 1 இருந்தால் கரெக்டுங்களா? யூ கேன் சே கன்வர்ஜென்ட். அப்போது இங்கே 1 கிரேட்டர் தென் 1 இருக்கணும். இங்கே 1ன்னு வரதுனால இது டைவர்ஜென்ட். இது என்ன இதில் வெளியே எடுத்தோம்னா 1 by n ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் இது என்ன இதில் வெளியே எடுத்துரும். இதில் என்ன வெளியே எடுத்தால் n ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 by n வரும். இப்போ இந்த பி சீரிஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணோம்னா பி வேல்யூ 2, தட் இஸ் பி கிரேட்டர் தென் 1 ட்ரூ. அப்போ இது கன்வர்ஜென்ட். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட், ட்ரூ. வாட் அபவுட் த சி? இது பாசிபிலிட்டி இல்லை நம்மளுக்கு. ஏன்னா மேலே nth டேர்ம் 2 power n by n ஸ்கொயர்.
ஸோ ராங். ஸோ பி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 51. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான ப்ராப்ளம் இது. இஃப் அந்த செட் எஸ் ஈக்குவல் டு 1/p + 1/q வேர் pq 1,2 தட் இஸ் pqன்றது நேச்சுரல் நம்பர்ஸு இது. தென் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் எஸ், இந்த செட்டினுடைய லிமிட் சுப்ரீமம் எடுக்கிறோம், லிமிட் இன்ஃபிமம் எடுத்து அதை மைனஸ் பண்ணால் என்ன வருது அப்படின்னு கொஷின் கேட்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நான், நீங்கள் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் செட்டில் பார்த்தோம். லிமிட் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணால் 1/1 1/2 1/3 நிறைய கிடச்சிட்டு வரும். இப்போது பிக்கு வேல்யூ 1ன்னு நான் செட் பண்ணிவிட்டு q வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். q1 2 3 அண்ட் ஸோ ஆன் அப்படியே இது வரையும் போகலாம். 1/1 அடுத்த ஸ்டெப் 1/∞. கரெக்டுங்களா? க்யூக்கு மட்டும் நான் வேல்யூ கொடுத்துட்டே போகிறேன். p வேல்யூ 1ன்னு எடுத்தாச்சு. p வேல்யூ 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். q வேல்யூ 1 2 3ன்னு அப்படியே கொண்டு போனால் 1 + 1/∞ தட் இஸ் 0. இது வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு 1/1 வரும். ஸோ 1/1 1. சப்போஸ் இதை நான் இப்போ அந்த கொஷின் சொல்கிறேன், அந்த டெரிவேட்டிவ் செட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னால அதுக்காக சொல்கிறேன். சப்போஸ் நான் பிக்கு 2ன்னு செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. சப்போஸ் பிக்கு வந்து நான் 2ன்னு எடுத்தால் 1/2 + 1/1 + 1/2 + 1/2 + 1/2 + 1/3 அப்படியே 1/2 + 1/∞. அப்போ 1/2ன்னு வரும். ஸோ 1/1 1/2 1/3 இப்படி கொண்டு வர்றது தான் நம்மளுக்கு லிமிட் பாயிண்ட். கரெக்டுங்களா? அதுதான் அங்கே சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போது ஜஸ்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் செட் ஆஃப். ஸோ அதுக்காக நான் இது சொன்னேன். சரிங்களா? ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த செட்டை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். அட் ஏ ஸ்டெச் 2 வேல்யூ கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 இது இருந்ததுன்னா உடனே வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டே போகிறோம். ஸோ நம்மளுக்கு இதில் லிமிட் சுப்ரீமம் ஃபைனலாக என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/1 + 1/1 இதுதான் இருக்கிறதுலே இந்த செட்லேயே அதிகமான வேல்யூ. 1 + 1 2. கரெக்டுங்களா? அப்போ லிமிட் சுப்ரீமம் 2. லிமிட் இன்ஃபிமம் என்ன வரும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா 1. அதுதான் பாசிபிலிட்டி. லிமிட் இன்ஃபிமம் 1 தான் வரும். ஸோ இங்கே நான் இதை கொஞ்சம் அடித்து எழுதினால இங்கே தெளிவாக எழுதியிருக்கேன். அது சேம் சீக்வன்ஸ் தான் இது. சரிங்களா? நம்மளுக்கு இங்கே 1 வருது, இங்கே 2. ஸோ லிமிட் சுப்ரீமம் 2, லிமிட் இன்ஃபிமம் 1. அப்போ 2 - 1 1. அப்போ 1 தான் கரெக்ட். 51 ஆப்ஷன் 51 கொஷனில் 1. தட் இஸ் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ரிசல்ட் இது. சம் ஆஃப் 2 காஷி சீக்வன்ஸ் காஷி தான். காஷி சீக்வன்ஸ் தான். 2 காஷி சீக்வன்ஸை சம் பண்ணோம்னா என்ன வரும்? காஷி சீக்வன்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு எஃப் அண்ட் ஜி, இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். தென் அந்த 2 பீரியாடிக் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணால் கண்டிப்பாக நான் பீரியாடிக்காக தான் வரும். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இன் பீரியாடிக். அந்த சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். Let f of x equal to sin of 1/x, x where x greater than 0. Suppose f of x value x less than or equal to 0 na, then இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு? f is continuous everywhere. ஸோ இது கண்டினியூஸாக வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ரைட் அப்ரோச் ஆஃப் 0 வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், லெஃப்ட் அப்ரோச் வந்து 0 வருது. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வராது. f has ஃபஸ்ட்டு கைண்ட் டிஸ்கண்டினியூட்டி. அது நான் ஃபஸ்ட் கைண்ட் டிஸ்கண்டினியூட்டி அட் x = 0னா லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், நாட் ஈக்குவல்ட்டாக வராது. அப்போ செகண்ட் கைண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டினா லெஃப்ட்டோ ஆர் ரைட் லிமிட்டோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு ரைட் லிமிட் ஆஃப் அட் x = 0ல் இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். கரெக்டுங்களா? ஸோ இட் இஸ் எ second kind of discontinuity at x = 0. So both exist, not equal na, அது வந்து first kind of discontinuity.
ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு செகண்ட் கைண்ட் ஆகுது, தட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ரைட் அப்ரோச், லெஃப்ட் அப்ரோச் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, மோனோடான் நாட் பாசிபிள், அது எய்தர் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் அந்த கான்செப்ட் வரும் நம்மளுக்கு. அது நெக்ஸ்ட்டு 55 கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் பி ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆர் தென் எஃப் இஸ் பவுண்டட். ஒரு ரியல் வேல்யூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும்னு அவசியம், டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க, எஃப் மே பி அன்பவுண்டட். ஸோ மே பி அன்பவுண்டன்றது தான் கரெக்ட். அன்பவுண்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நன்னாவது அப்போ வந்து கரெக்டாக. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிங்க, ப்ளீஸ் நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 56, the product of two odd functions. இப்போ ரெண்டு ஆட் ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? ஈவன் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் ரெண்டு ஆட் ஃபங்க்ஷன் எடுத்து பாருங்கள். இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எக்ஸுன்றது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான். ஜி ஆஃப் எக்ஸுன்றது நான் எடுத்துக்கிறேன், எக்ஸ் கியூப், இதுவும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான். இது எப்படி ஆட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் மைனஸ் எக்ஸ் வருது, எஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் மைனஸ் எக்ஸ் கியூப் வருது. அதுக்காக நம்ம இதை ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் தட் இஸ் எஃப் இன்ட்டு ஜி என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப், தட் இஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ இப்போ இது என்ன ஆகிடுது? எக்ஸ் பவர் 4ன்னு வருது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 4, சேம் ஃபங்க்ஷனே வரும். தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆட் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஈஸியான ரிசல்ட் தான். நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஷன் 0 எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் 1/x² இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த லிமிட்டை நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் இந்த ரிசல்ட்டை வந்துருக்கு நம்மளுக்கு படிச்சிருக்கோம். லிமிட் எக்ஸ் = 0, இது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸு, அண்ட் தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 சைன் ஆஃப் 1/x². இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு 0, இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாமல் இதுக்கு ஃபஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸுன்றது அல்ஜிப்ரி ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். லிமிட் ஃபாஸ்ட்டாக அப்ரோச் ஆகுது அல்ஜிப்ரி ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட. அப்போ 0 இன்ட்டு இதை எக்ஸுக்கு 0 அப்ரோச் ஆகிறதுக்குனால இது 0க்கு போய்டும். அப்போ 0 இன்ட்டு திஸ் ஒன் 0. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது ராங் நம்மளுக்கு. ஆனால் இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ன்ற அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அப்ரோச்சஸ் டு 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ 58th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறீங்க? 1 வேறு எக்ஸ் இன் கியூ ரேஷனல் நம்பரில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் 0வாக இருந்ததுன்னா நாட் இன் கியூ, தட் இஸ் இர்ரேஷனலாக இருக்கும் இல்லையா? ஸோ இது ரொம்ப தெளிவாக இருக்குது. தட் இஸ் கண்டினியூஸ், நோ எந்த இடத்துலையும் நம்மளுக்கு கண்டினியூஸ் கிடையாது. ஏன்னா ரேஷனில் 1, இர்ரேஷனில் 0. ரேஷனல் இர்ரேஷன் நம்மளுக்கு ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் மிடில் நம்மளால் ஒரு இர்ரேஷனலாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், வெரி வெரி டென்ஸாக. ஸோ அப்படி பார்க்குறப்போ லெஃப்ட்டு ரைட்டு அது கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு அப்ரோச். ஸோ கண்டினியூஸ் நோவேர்ன்றது தான் கரெக்ட். சரிங்களா?